மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதத்தின் முதல் பகுதியை விட மாதத்தின் இரண்டாவது பகுதி அருமையாக இருக்கின்றது. மிதுனத்தின் அதி நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று கருதக்கூடிய சூரியன் 7ஆம் வீட்டில் மாதத்தின் இரண்டாவது பகுதியில் இருக்கப் போகின்றார். அவர் 7லிருந்து ராசியை நேராக பார்க்க போகின்றார். இதனால் உங்களுடைய ஆத்ம பலமும் தன்னம்பிக்கையும் மாதத்தின் இரண்டாவது பகுதி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, உத்வேகம் பிறக்கும். புதிய வாய்ப்புகளையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதே நேரம் எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இந்த கான்ஃபிடென்ஸை, ஓவர் கான்ஃபிடென்ஸை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்றீங்க, ரொம்ப அரகண்டாக இருக்கீங்க அப்படின்னு அடுத்தவர்கள் உங்களை குறை கூறுவதற்கு மாதத்தின் இரண்டாவது பகுதியில் வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. மாதத்தின் முதல் பகுதி வரை ராசிநாதன் புதன் வக்கரமாக இருப்பதால் பேசும் பேச்சிலும் டாக்குமெண்ட், இப்போ டிஜிட்டல் டாக்குமெண்ட், யாருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்ற விஷயங்களிலும் கவனம் தேவை. அதாவது நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பணும்ட்டு அது ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கலாம், கான்ஃபிடென்ஷியல் மெசேஜா கூட இருக்கலாம், வேற யாருக்காவது அனுப்பக்கூடாது இல்லையா? ஸோ இந்த புதன் வக்கரமாக இருக்கும் காலகட்டங்களில் அத்தகைய நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இது புதன் வக்கரமாக இருப்பதால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கு குரு வக்கரமாக இருக்கார். 2ஆம் வீட்டிலும் ஒரு வக்கர கிரகம் இருக்க போகின்றது. அதாவது செவ்வாய் மாதத்தின் 8 தேதியிலிருந்து 7 தேதியிலிருந்து நீச்ச வக்ரம் என்ற நிலையில் இருக்க போகின்றார். இதனால் கொடுக்கல் வாங்கலில் தாமதமோ பிரச்சனையோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பணத்தை வச்சு ஏதாவது நீங்க பிளான் பண்றீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, வீடு கட்டுறீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பண செலவு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ புதன் வக்கரமா இருக்கார். 2ஆம் வீட்டில் ஒரு வக்கர கிரகம் இருக்கு. அதனால ஒரு பேக்கப் பிளான் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ நான் இவ்வளவு செலவு பண்ண போறேன், திடீர்னு எதிர்பார்த்த பணம் வரலன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பேக்கப் பிளான் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எது எப்படி இருந்தாலும் மாதத்தின் இரண்டாவது பகுதி புதன் நேர்வலுவில் இருக்கின்றார். அதைவிட முக்கியமாக ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் வீட்டை தன்னுடைய நண்பரின் வீடான குருவின் வீட்டிலிருந்து நேராக பார்க்க போகின்றார். ஸோ கண்டிப்பா மாதத்தின் இரண்டாவது பகுதி நன்மைகள் அதிகம் நிறைந்த மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கும்.